Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. பீகாரில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை மிக பெரும் சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. இடைக்கால தடை விதிக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தடை விதிக்க நீதிமன்றம் மறுத்திருப்பதனால விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. தேர்தல் ஆணையத்தின் இந்த செயலுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பலவும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துட்டு வருது. தேர்தல் ஆணையம் அப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏன் எதிர்க்கட்சிகள் போர்க்கடி தூக்கி இருக்கு, இதை பற்றி தான் இன்றைய பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். பீகார் மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள்ளே நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணி அங்கு வேகமாக நடந்து வருது. குறிப்பாக எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தும் பணிக்கான திட்டம் வகுக்கப்பட்டு அதுக்கான வேலைகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவசரமாக நடத்தப்படும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஏற்புடையது அல்ல, ஆளும் பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகளை மட்டுமே பாதுகாக்கும் வகையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதா எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்குது. தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பலர் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் 4 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இப்போ நடந்து வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியால் பல லட்சம் மக்கள் தங்கள் வாக்குரிமை இழப்பார்கள் அப்படின்னும், சுமார் 4 கோடி பேர்கிட்ட சான்றிதழ்கள் கேட்கப்படும் சூழல் இருக்குன்னும் சொல்லப்படுது. கடந்த முறை நடந்த தேர்தலில் ஓட்டு போட்டவங்க கூட இந்த முறை தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்படும்னு வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வச்சாங்க. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை அரசியலமைப்பின் பிரிவுகள் 14, 19, 21, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 325, 326, வாக்காளர் பதிவு விதிகள் 1960 விதி 21A ஆகியவற்றை மீறுவதாகவும் மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டினாங்க. வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற அமர்வு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தாலும் கூட அவசர வழக்காக ஜூலை 10ஆம் தேதி விசாரிக்கப்படும்னு அறிவிச்சிருக்கு. சரி, முதல்ல ஏன் எஸ்ஐஆர் தொடங்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தேர்தல் ஆணையம் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர்னு ஆண்டுக்கு 4 முறை வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணியை செய்து வருது. ஆனால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது வித்தியாசமானது. இந்த முறையில் வாக்காளர் பட்டியல் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்படும். வாக்காளர் பட்டியல் சட்டத்தின் பிரிவு 21 எந்த நேரத்திலும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்குது. கடந்த 20 ஆண்டுகளில் விரைவான நகரமயமாக்கல், இடம்பெயர்வு காரணமாக வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவில் சேர்த்தல் மற்றும் நீக்கம் நடந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடுது. இது பட்டியலில் போலி வாக்காளர்களை அதிகரிச்சிருக்க சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குதான். அதனால் வாக்காளர் பட்டியலில் உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே இருப்பதை உறுதி செய்யத்தான் எஸ்ஐஆரை செயல்படுத்த ஆணையம் முடிவு செஞ்சுருக்கு. முதல் கட்டமாக இப்போ பீகாரில் தொடங்கியிருக்கு, அடுத்த கட்டமாக நாடு முழுக்க செயல்படுத்தப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. பீகாரில் கடைசியாக இது போன்ற எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் 2003ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிறதுனால ஜூலை 1, 2025ஆம் தேதியை தகுதி தேதியாக நிர்ணயித்து தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான வழிகாட்டுதல்களை தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கு. அதன்படி ஒவ்வொரு வாக்காளரும் அந்தந்த வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளுக்கு, அதாவது BLO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பிக்கணும். ஜனவரி 2003க்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்த வாக்காளர்கள் பிறந்த தேதி மற்றும் இடத்தை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை கூடுதலாக சமர்ப்பிக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் பெற்றோரோட ஆவணங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும்னும், அதுவும் இல்லைன்னா பெயரை நீக்குவதா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி வாக்குச்சாவடி அலுவலர் முடிவெடுப்பார்னும் கூறப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ எதிர்ப்புகள் எழுவதற்கு மிக முக்கிய காரணம். இது சரியா தவறான்னு வாதங்கள் வலுத்து வருது. தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய பயிற்சிக்கு அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட BLOக்கள், 4 லட்சத்துக்கும் அதிகமான தன்னார்வலர்கள், 1.5 லட்சத்துக்கும் மேலான பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க. அதனால் இதை குறுகிய காலத்தில் முடிப்பது சாத்தியம்தான் அப்படிங்கிறது இதை ஆதரிக்கிறவங்களோட கருத்தாக இருக்குது. ஆனால் சுமார் 8 கோடி வாக்காளர்களும் இதுக்கு முன் செய்திடாத புதிய படிவங்களை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய காரியம்னு எதிர்ப்பவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி வாக்காளர்கள் தங்களுக்கும் தங்கள் பெற்றோருக்கும் பிறந்த தேதி, பிறந்த இடத்தை நிரூபிக்க ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டி இருக்கும். குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர்கள் படிவங்களை உரிய காலக்கெடுவுக்குள்ளே சமர்ப்பிக்க முடியாமல் போகலாம்னு அஞ்சப்படுது. எவ்வளவுதான் களப்பணியாளர்கள் இருந்தாலும் குறுகிய காலத்தில் நடக்கிறதுனால பெயர் சேர்ப்பதிலும் நீக்குவதிலும் பிழைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு வாதங்கள் முன்வைக்கப்படுது. பதிவு செய்வதற்கான ஆவணமாக ஆதார் இல்லை என்பதும் முக்கிய பிரச்சனையாக சுட்டி காட்டப்படுது.
இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படிவத்தில் பிறந்த தேதி அல்லது குடியுரிமைக்கான சான்றா ஆதார் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 11 ஆவணங்களில் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், ரேஷன் அட்டை இதெல்லாம் இடம்பெறலை. செல்லுபடியாகும் ஆவணங்களின் பட்டியலில் சாதி சான்றிதழ்கள், நில ஒதுக்கீட்டு சான்றிதழ்கள் உள்ளிட்டவை தான் இடம்பெற்றிருக்கு. வேறு எந்த ஆவணமும் இல்லாதவர்களுக்கும் ஒரு சர்வசாதாரண அடையாள அட்டையாக இன்றைக்கி ஆதார் மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல்னு கேள்விகள் எழுப்பப்படுது. அதே மாதிரி ஆர்டினரி ரெசிடென்ட், அதாவது சாதாரணமாக வசிக்கும் குடிமக்களை மட்டுமே ஒரு தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும்னு எஸ்ஐஆரின் விதிகள் சொல்லுது. கல்வி, வேலைவாய்ப்புக்காக நீண்ட காலமாக இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் விதிகளின்படி அவர்கள் தற்போது வசிக்கக்கூடிய தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் தான் சேர்க்கப்படணுமா. இதுவே மாநிலத்துக்கு உள்ளேயோ அல்லது மாநிலத்திற்கு வெளியவோ பிற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போனவங்க அவங்க பிறந்த ஊருக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் திரும்பி வராங்கன்னு வச்சுப்போம். அவர்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமையை எங்கே தக்க வைத்துக்கொள்ள விரும்புகிறார்களோ அதே இடத்துல தொடரலாம்னு இதில் விளக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2010ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின்படி வேலைவாய்ப்பு, கல்வி அல்லது பிற காரணங்களுக்காக நீண்ட காலத்திற்கு கூட இந்தியாவை விட்டு வெளியேறிய வெளிநாட்டினர் பாஸ்போர்ட்டின்படி தங்கள் முகவரி அமைந்திருக்கும் தொகுதியில் பதிவு செய்து வாக்களிக்க உரிமை உள்ளதுன்னு ஓய்வு பெற்ற தேர்தல் அதிகாரிகள் சிலர் சுட்டிக்காட்டுறாங்க. இருவேறு தொகுதிகளில் ஒரே நபருக்கு வாக்காளர் அடையாள அட்டைகள் இருப்பது சிக்கலாக இருந்தால் ஆதார் எண் இணைப்பு மூலம் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னும் வலியுறுத்தப்படுது. இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் பின்தங்கிய மாநிலமாக கருதப்படக்கூடிய பீகாரில் குறுகிய காலக்கெடுவில் இது மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் ஏழை மக்களால் சரியான நேரத்தில் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க முடியாத சூழல் ஏற்படும்னோ, இதனால் வாக்குரிமை பறிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருது. 2003க்கு பிறகு உயிரிழந்தவர்களின் பெயர்களை நீக்குதல், ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பெயர் பதிவுகள் இருந்தால் நீக்குதல், சொந்த மாநிலத்திற்கு வெளியே வசிப்பவர்களோட பெயர்களை நீக்குவது இதன் முக்கிய நோக்கமாக சொல்லப்படுது. ஆனால் 2003க்கு முன்பு பதிவு செய்த வாக்காளர்களுக்கும் அதுக்கு பிறகு வந்தவர்களுக்கும் இடையில் பாகுபாடு காட்டப்படுதுன்னும் அதிருப்தி நிலவுது. 2003க்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட எல்லா வாக்காளர்களும் தங்கள் வாக்குரிமையை ஆவண ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கணும்னு சொன்னால், அப்போ கடந்த 5 நாடாளுமன்ற தேர்தல்கள்லையும் 5 சட்டமன்ற தேர்தல்கள்லையும் வாக்களித்தவங்க மோசடி பேர் வழிகளான்னு எதிர்க்கட்சிகள் காட்டமாக விமர்சிக்குது. இந்திய தேர்தல் வரலாற்றில் இது போன்ற ஒரு திருத்தம் செய்யப்பட்டதற்கான முன்னுதாரணமே இல்லைன்னும், கடைசியாக 2003 எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் 1 வருட காலம் நடந்ததுன்னும், இப்படி தேர்தலுக்கு முன்பு 3 மாதமே இருக்கக்கூடிய சூழலில் அவசரமாக செய்யப்படலன்னும் வாதங்கள் முன்வைக்கப்படுது. என்னதான் கடும் எதிர்ப்புகள் எழுந்தாலும் அறிவிக்கப்பட்ட விதிகளில் எந்த மாற்றமும் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கு. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை அரசியல் கட்சிகளுடன் மக்களும் மிக உன்னிப்பாக கவனித்து வருவது குறிப்பிடத்தக்கது. Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company.